ஹாய் கீஸ் நான் உங்கள் தண்டபாணி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டேய் என்னால் முடியலடா, ஐம் ரீச்சிங் மை பர்ன் அவுட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில சொற்றொடர்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கீங்களா? என்னால் முடியலடா, ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா. இந்த இந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு அப்படிங்கிறது கிடையாது, மனதளவில் ஏற்படக்கூடிய சோர்வு. இப்போ இந்த மனதளவில் ஏற்படக்கூடிய சோர்வு எதனால் ஏற்படுது? உனக்கு என்னய்யா, காலையில் போகிற, ஏசி ரூமில் உட்காந்துக்கிறேன், கம்ப்யூட்டர் லோடு லோடுன்னு தட்டிட்டு வர்றேன், ஒன்றா உடல் உழைப்பா உனக்கு? உனக்கு என்ன சந்தோஷமா தான் இருக்கேன்னு கேட்பாங்க. ஆன் அன் ஆர்டினரி நோட் வெளிப்புறமா பார்க்கும்பொழுது அவங்க சொல்றது சரிதான். ஏசி ரூம்ல போய் உட்கார்றோம், புழுதி கூட அடிக்கிறதில்ல, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு உட்காந்துட்டு வரோம், 4 பேர்த்து கூட பேசுறோம், வர்றோம், போறோம், எல்லாம் ஓகே தான். தட் இஸ் ஆல் ஓகே. பட் இன்டர்னல் மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய என்வைரன்மென்ட் நம்மளுடைய மனச பாதிக்கும். இப்ப நம்மளுடைய வெளியில இருக்கக்கூடிய என்வைரன்மென்ட் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அது வெளிப்புறமா தெரியும். ஆனா, வேற பலவிதமாக நம்மளுடைய இன்டர்னல் என்வைரன்மென்ட் நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள பலவிதமா பாதிக்கும். இது வந்து வெளிப்புறமா யாருக்கும் தெரியாது. நமக்கு மட்டும் தான் தெரியும். இது எதனால நமக்கு பாதிப்பு வருது? இதிலிருந்து எப்படி நம்ம தெரிஞ்சு வெளி வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம். வி ஆர் கெட்டிங் ஓவர்வெல்ம்ட் அப்படின்னு இருக்கும்ல. திணறடிக்கக்கூடிய ஒரு சூழல். என் வாழ்க்கையில என்ன மூச்சே விட முடியலைங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. பாருங்க, நிறைய வாழ்க்கையில வந்து சோதனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், எவ்வளோதான் தாங்க முடியும்? குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பன் சொல்லுவான். "உன்னால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டுமே உனக்கு சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. அதற்கு மீறி எதுவுமே கிடையாதுன்னு" ஒரு வசனம் இருக்கிறதாக சொல்லுவான். ஸோ உங்கனால அதிகமான துன்பத்த தாங்க முடியுதுன்னு நீங்க உண்மையாலுமே திறமைசாலின்னு அர்த்தம். நம்மளுடைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ முன் செய்த கருமத்தினுடைய வினை. அந்த பயன நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லுவாங்க. விச் இஸ் ஆல் ஓகே. பட் அந்த எவ்வளோ நாள் தான் அத தாங்கிக்கிட்டே இருக்கிறது? "சாமி என்னால முடியலப்பா" அப்படின்னு ஒரு இடம் வரும் இல்லையா? இப்போ வாழ்க்கையில இதுபோல துன்பங்கள் ஏன் வருதுன்னு முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும். எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. எதுவுமே சும்மா வந்து "உன் மூஞ்சி எனக்கு புடிக்கல, இருடா உன்னை பழி வாங்குறேன்னா சாமி வந்து நிக்க போகுது" அப்படி ஒண்ணும் கிடையாது. நாம எங்காவது ஒரு தெரிஞ்சோ, தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம். எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இருந்து எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருப்போம். ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு ஆஃபீஸ் போறீங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலைய உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. "சார், சார் கொஞ்சம் பார்த்து குடுங்க சார். ப்ளீஸ் சார்" அப்படிம்பான். சரி போய் தொல அப்படின்னு பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். அவன் உட்கார்ந்து அங்க டீயும் பப்ஸ் இருப்பான். அவன் வேலையும் சேர்ந்து இங்க நாம செஞ்சுகிட்டு இருப்போம். சோறு தண்ணி கூட இல்லாம. இது யார் தவறு? இவ்வளோதான். இது யார் தவறு? தேவையற்ற வேலைகளை, துன்பங்களை நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முதல் தவறு நம்ம செய்ய வேண்டியது. செய்யக்கூடியது. நமக்கு மேல முதலாளி இருக்காங்க. வேண்டான்னு சொன்னா நம்மள ஏதாவது நெனச்சுக்குவாங்களோ அப்படின்னு ஒண்ணு நெனைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அதுவே அடுத்த தவறு. வேண்டான்னு சொல்றதுக்கு நம்ம பழகணும். எப்படி சொல்றோங்கிற கணக்கு இருக்கு. அதுலலாம் எந்த விதமான இல்ல. மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்ல முடியும் முதலாளிட்ட போய், "அதெல்லாம் பண்ண முடியாதுய்யா" அப்படின்னா, "அப்ப நீ வெளிய போனா வேற யாராவது பார்த்துக்கிறேன்ட்டு வந்தால்" அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நம்ம எடுத்து பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்ல முடியாது. 1, 2 தடவ எடுத்துக்கலாம். திருப்ப திருப்ப நமக்கு லோட் அதிகமாகும் பொழுது, "இல்ல சார், எனக்கு இந்த மாரி பண்ண முடியாதுங்க. இது ரொம்ப அதிகமான எனக்கு வொர்க் லோட் இருக்கு." அப்படின்னு தாராளமா நம்ம சொல்லலாம். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ மாட்டேன்னு சொல்றதுக்கு முதல்ல நம்ம பழகிக்கணும். இப்போ என்ன ஆகும்னா, தேவையற்ற பணிச்சுமைகள் நம்ம மீது வந்து விழுவுது அப்படிங்கிறது நின்னு போயிரும். இது வேலை செய்யக்கூடிய இடத்துல. வீட்லன்னு பார்க்கும்பொழுது, "இது பொறுப்புங்க, கடமைங்க" அப்படிம்பாங்க. எல்லாம் சரிதான். நான் ஒண்ணும் ஒரு தருதலையோ, ஊதாரியெல்லாம் கிடையாது. குடும்பத்த நல்லா பார்த்துக்குவேன். ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வரணும். அந்த ஒரு குடும்பம், சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னா காசு செலவு ஒண்ணு எல்லாம் ஓகே தான். ஒரு கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. தட் இஸ் ஆல் ஓகே. ஐ அம் ஃபைன். சோஷியலி நீ என்ன சொல்றியோ, நம்ம அக்செப்டபிள் பெர்சன் தான். அதுலலாம் எந்த விதமான இல்ல. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டுங்கிறது இருக்கு. நான் கடன் வாங்கின ஒரு காரியத்த செய்யணுங்கக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதுல நம்ம சரியா இருக்கணும். அவசியம் ஒரு கைமாத்தா வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்ல. அது என்னால சமாளிக்க முடியுங்கிறது அங்க பிரச்சனை இல்ல. என்னால சமாளிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போறேன். எனக்கு தேவையற்ற விஷயங்களை நான் வந்து சமுதாய ஒரு சர்க்கிள்காக நான் ஒரு காரியம் செய்ய போறேன்னா, உங்களுக்கு பர்ன் அவுட் ஒரு சூழலுக்கு போயிரும். நீங்க தேவையில்லாத வேலை செய்றீங்க. அப்ப உங்களுக்கு பலன் என்னவா இருக்கும்? இப்போ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நான் போய் ஒரு இடத்துல சிக்கிட்டு, நாம அத எல்லாத்தையும் மறந்துருவோம். நாம வந்து வேற வழி இல்லையேன்னு செஞ்சுட்டே இருப்போம். அப்ப எடுக்கிற எல்லா முடிவுகளும் தவறானது. இது எங்க போய் நிக்கும் அப்படின்னு சொன்னா, சாமிய வந்து குறை சொல்லுவோம், முந்தின பிறப்ப குறை சொல்லுவோம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சாமியோ முந்தின பிறப்பு இருந்ததான்னு தெரியாது. சாமி வந்து இருக்குதான்னு தெரியாது. இது 2ம் விட்டுருவோம். இருக்கு, இல்லைங்கிறது எல்லாமே முன்னாடி இல்லைன்னு சொல்ற குணம் எல்லாம் இருக்கு. பட் அத விட்டுருவோம். அது 2மே வந்து இன்டான்ஜிபிள். அது இருக்கா இல்லையான்னே நமக்கு தெரியல. இல்லையா? எது உண்மையாலுமே இருக்கு. நம்ம கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தம் அப்படிங்கிறது கண்ணுக்கு நேரா தெரியிறாங்களே. இப்போ மனசுல வரக்கூடிய அதிகப்படியான இந்த ஒரு அழுத்தம் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம மேல நம்மளுக்கு வெறுப்ப கொண்டு வந்து நிக்கும்.
அடுத்தது நம்மளுடைய மனைவியோ, கணவனோ, குழந்தைகளோ, அப்பா, அம்மா, மாமனார், மாமியார்லேருந்து இப்படியே அப்படியே வைட் ஆயிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து குரங்கு மாரி ஆயிருவான். அவன்கிட்ட பேசுறதுக்கே புடிக்காது. அவன் பாவம். அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த மாரி தெரியாம செஞ்ச தவறுகள் அவன கொண்டு இந்த இடத்துல நிறுத்தியிருக்கும். இப்படி ஒரு சூழல் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இப்பலேருந்து மாட்டேன்னு சொல்றதுக்கு பழகுங்க. அப்படி வள்ளு வள்ளுன்னு மாட்டேன்னு சொல்ல. ஏன் மாட்டேன்னு சொல்றேன்? என்னால இதுதான் முடியும். என்னால இவ்வளோ தான் பண்ண முடியும். இது இப்படிதான் அப்படிங்கிறத ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வாங்க. ஆனா, நீங்க ஏற்கனவே சரி, சரின்னு சொல்லி பழகியிருப்பீங்க. உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ வந்து "என்ன மாட்டேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படிம்பாங்க. அவங்க கொஞ்சம் அப்படியே ஒரு எதிர்த்து ஏன்னா, புதுசா மாட்டேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவ்வளோ நாள் கிடைச்சது கிடைக்காம போகுதுன்னு ஒரு வருத்தம், ஒரு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பட் உங்களுடைய ஹோல்டுல ஸ்டாண்டா இருங்க. சரிங்களா? பரவால்ல இவ்வளோ நாள் தவறு பண்ணிட்டோம். இப்பவாவது சரியா நம்ம மாறுவதற்கு சரியா இருக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது பண்ணுங்க. புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய உறவுகள் என்னைக்குமே மனிதர்களோட உண்டு தான். இல்லைன்னெல்லாம் கிடையாது. Instagramல ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். ஆயுசு பூரா நம்ம வந்து நம்மளுடைய உறவுகள தோள்ல சுமந்துட்டே போயிட்டே இருப்போம். நம்ம ஒரு கட்டத்தில அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகும்போது, "ஒரே நிமிஷம் கொஞ்சம் இறங்கிக்கிறேன். நான் ரெஸ்ட் எடுத்துட்டு பின்ன தூக்கிட்டு போறேன்னு" சொல்லுவோம். அந்த "ஒரு நிமிஷம் இரு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு" சொல்லும்பொழுது, "நீ என் வாழ்க்கையில என்னத்த செஞ்சு சாதிச்சுட்ட? நீ ஒண்ணுமே பண்ணலன்னு" அதே இவ்வளோ நாள் ஆயுசு பூரா நம்ம பொய் மூட்டையாட்டம் நம்ம இதில சுமந்தவங்க தான் அதே வார்த்தைய திருப்பியும் பேசுவாங்க. இது வந்து பெற்றோர்லருந்து, வாழ்க்கை துணையிலிருந்து, உடன் பிறந்தவர்கள்லருந்து எல்லாத்துக்கிட்டயும் இந்த ஒரு காரியம் நடக்கும். பட் அத நீங்க தூக்கிட்டு சுத்தணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஸ்டேட், அவங்களுடைய நிலை என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு, நீங்க இவ்வளோ நாள் தவறு பண்ணியிருக்கீங்கிறதையும் முதல்ல நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. அத அவங்ககிட்ட சொல்லுங்க. ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கலங்கிறத விட்டுருங்க. நீங்க சரியான ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இனியாவது அந்த ஒரு முடிவெடுங்க. அப்பதான், "அப்பா!" அப்படின்னு அந்த கூடிய ஒரு ஆத்ம திருப்திங்கிறது ஏற்படும். பட் இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னங்க பண்றது? வந்துட்டேங்க இவ்வளோ தூரம். சமாளிச்சுக்கலாங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க தாராளமா சமாளிச்சுக்கிட்டே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ, அதனால அந்த மாரி கேட்டகரி ஆட்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொரு சிலருக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில மாறுதல்கள் ஏற்படும் பொழுது, அது நல்ல மாறுதலாவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அத ஏத்துக்க முடியாது. என்ன பயங்கரமா இருக்கு இப்போ, புள்ளைய வீட்டுக்கு கட்டி குடுத்துருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அது நல்ல கணவரா இருப்பாங்க, நல்ல மாமனார், மாமியார் நல்லா இருக்கும். ஆனா என்ன ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருக்கும். இந்த புள்ளைக்கு போனோனே, "என்ன இவ்ளோ பேர் இருக்காங்க? என்ன இவ்ளோ வேலை செய்யணுமா?" அப்படி அது ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட, அந்த வீட்ல ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமா, புது புள்ள, ஏதோ ஒரு தனியான வீட்லருந்து வந்திருக்குன்னு அவங்க சரின்ட்டு இருப்பாங்க. இது பயங்கரமா இது பண்ணி, தடபுடலா பண்ணி, உடனே வந்து புருஷன பிரிச்சு வரணும்னு சொல்லி, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன இது ஒரு தேவையில்லாத ஒரு சீன் கிரியேட் ஆகும். இந்த காலத்தில புள்ளைக அப்படியெல்லாம் கிடையாது. காலங்காலமா புள்ளைக அப்படி இருக்கக்கூடிய புள்ளைக உண்டு. இல்ல, நல்ல பெண்களும் உண்டு. என்னோட ஃப்ரெண்டே அதற்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஒத்த புள்ள கிட்டத்தட்ட 7, 8 பசங்க சொந்தக்காரங்களோட இருந்தது. ஒரே புள்ள. அப்ப எந்த அளவுக்கு அந்த புள்ளைய தாங்கி, தாங்கி வளர்த்திருப்பாங்கன்னு பாருங்க. அது போய் கட்டிக் குடுத்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். ஆனா, அந்த புள்ள இன்னைக்கு வரைக்கும் அட்டகாசமா சமாளிக்கிறா. ஸோ, நல்ல பெண்களும் உண்டு. இந்த மாரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம இது பண்ணி வரக்கூடிய பெண்களும். அதனால வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் அது நல்லபடியில இருந்தாலும் கூட, அத வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஆட்கள் உண்டு. ஆ ஆண்கள் எடுத்துக்குமே வேற மாரி ஒரு இது. இப்ப நெறைய வந்து குடும்பத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னா முன்னாடி இவ்வளோ நேரம் அதுதான் ஒரு 7, 8 நிமிஷம் அதுதான் பேசினேன். என்னால எவ்வளோ முடியும், முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டான்னா, அந்த ஆண் தப்பிச்சுக்குவான். இல்ல செய்யணும், இல்ல செய்யணும், செய்யணும்னு ஒரு கட்டத்தில சிக்கிக்குவான். சரிங்களா? இது வேலைக்கு போற இடத்துலயும் சரி, குடும்பத்துக்குள்ளயும் சரி. ஸோ கரெக்ட்டா லைஃப் சேஞ்ச் ஆகும்பொழுது, அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா போதும். இன்னைக்கு நான் துன்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில இது முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் நல்லா இருந்தேங்க. காலையில துன்பப்பட்டேங்க. அப்படியெல்லாம் வாழ்க்கை யாருக்கும் மாறாது. சரிங்களா? அது வந்து இயற்கை பேரிடர் போல வந்ததுன்னா வேணா மாறும். சும்மாலாம் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறாது. அது ஒரு டிராவல், அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் நல்லா இருந்தேன். கொஞ்சம், 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 கொஞ்சமா மாறி இன்னைக்கு நான் கீழ போயிட்டேன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த கொஞ்சமா மாறும்பொழுதே நமக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரியும். ஆனா என்ன? நம்மளுடைய அந்த அகம்பாவம், போடா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வரும். அவன் கீழ போயிருவான்னு அர்த்தம். அடுத்து கொஞ்சம் சீக்கிரத்தில கீழ போயிருவான்னு அர்த்தம். அந்த சூழல் நம்ம மனசுல வந்து அந்த நான் பார்த்துக்கிறேன் ஒருத்தன் வருவான் எப்பவுமே. "பண்ணாத, தப்பு பண்றேன்னு" சொல்றதுக்கு வருவான். அத கேட்டுக்கணும். கேட்டுட்டோம்னா தப்பிச்சுருவோம். இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ வாழ்க்கையினுடைய மாறுதல் நெகட்டிவா மாறுதுன்னா, உடனே எல்லாம் யாருக்கும் நெகட்டிவா மாறாது. இப்ப நெகட்டிவா மாறிருச்சு நான் திருந்திட்டேன். நாளை காலையிலேயே உடனே நல்லதா மாறிருமா? இல்ல. அதுவும் மாறுவதற்கு கொஞ்சம் பொறுமை. ஸோ இத ஒப்புக்கொள்ளணும் முதல்ல. ஆமா, நான் இப்படி வந்துட்டேன். இப்ப நான் நல்லபடிக்கு போறேன். ஸோ இதுக்கு உண்டான காலம் பிடிக்கும்னு ஒப்புக்கொள்ளணும். சரிங்களா? அடுத்தது என்ன? ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு மாரி பர்ன் அவுட் சிச்சுவேஷன் வரும்? இல்ல ஒரு மாரி ஓவர்வெல்மிங்கா இருக்கும்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு அசம்பாவித நிகழ்வுகள். ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இல்ல நம்மளுடைய விருப்பப்பட்டவர்கள் பிரிந்திருக்கலாம். இந்த மாரி நெறைய நிகழ்வுகள் நடக்கும். பட் நடந்து முடிந்த ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டே இருப்பதனால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒப்புக்கொள்ளணும்.
இத ஒப்புக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே, வாழ்க்கையில நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்ல, இல்ல. என்னால மறக்க முடியலைங்க அது அப்படின்னு அது அது சும்மா ஒரு ட்ராமா. நீங்க வந்து உங்கள மாத்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லங்கிறதுக்கு உண்டானது தான் அதுக்கு உண்டான காரணம். இது சும்மா ட்ராமா. அது வந்து வெளிய அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வேணாலும் சொல்லிக்க. அது வெறும் ட்ராமா தான். நான் வந்து அந்த பழசையவே நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் 4 பேர்ட்ட சொல்லும்போது, அவங்க எனக்கு வந்து ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. ஆறுதல் சொல்லுவாங்க. இப்ப நான் என்னன்னா, அந்த ஆறுதலுக்கு பழகிட்டேன். யாராவது ஒரு தோள்ல சாஞ்சுகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு நான் பழகிட்டேன். உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் ட்ராமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இப்ப எனக்கு அந்த உணர்வே வரலைன்னாலுமே, நான் ட்ராமா கிரியேட் பண்ணி பண்ணி என்ன ஆயிரும்னா, நான் ட்ராமாவினுடைய மொத்த உருவமாவே நான் மாறிருவேன். அப்படி இருக்கிறதுல பயன் இல்ல. உடல் பாதிக்கும், மனம் பாதிக்கும். நம்மள வந்து பாவம்ன்னு பார்த்து அண்டி வந்தவர்கள் நம்மை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு வேண்டாத ஒரு சூழல நம்ம உண்டு பண்ணிருவோம். கடைசியில அதுக்கு ஒரு தனி ட்ராமா கிரியேட் பண்ணுவோம். இப்ப யாருமே என் கூட வரல. என்னைய எல்லாரும் தனியா விட்டாங்க. நான் அதுக்கு வேற ஒரு புது ட்ராமா, ஒரு புது மேடை கட்டி ஒரு புது ட்ராமா போடுவோம். விச் இஸ் ஆல் நாட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முதல்ல நடந்துடுச்சு. இந்த உலகத்தில யாருமே துன்பம் இல்லாதவர்கள்ல யாரும் கிடையாது. எல்லாருக்கும் பொருளோ, இல்ல ஆட்களோ ஏதோ ஒண்ணு எல்லாருமே தொலைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா, அதை மீண்டவர்கள் வெளிய வந்து ஒரு வாழ்க்கைய பார்த்துக் கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா, இது போல இருக்கக்கூடிய உனக்கு என்ன வந்தா தானே தெரியும். எனக்கு வந்துதா வரலையான்னு வந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல நான் எத்தன துன்பங்கள இது பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? அதனால அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு போவே கூடாது. ஒரு நல்ல காரியம் சொன்னா, அத நாம முயற்சி பண்றதுக்கு நம்ம வந்து தயாரா இருந்து ஒரு முன்னேற்றம் வரும்பொழுது, வில் கம் அவுட் ஆஃப் திஸ் டிராமா சீன் கிரியேட்டிங் திங்ஸ் எல்லாமே. சரிங்களா? யாரோ ஒருத்தர் புத்தி சொல்றதுனால நமக்கு வந்து மாற்றம் வாழ்க்கையில வந்துற போறது இல்ல. எப்போ? நாம அதற்கு கையெடுத்து முன் வர்ற வரைக்கும். நல்ல புத்தி எல்லார்னாலயும் சொல்ல முடியும். அத நாம கையில எடுக்கணும். எடுத்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ, அந்த மாரி ட்ராமாட்டிக் ஈவென்ட்ஸ்லருந்து நாம் வெளிவருவதற்கு முயற்சி செய்யணும். ஒரு அளவுக்கு தான் சொந்த பந்தம் நமக்கு உதவி செய்யும். அத புடிச்சுக்கிட்டு நம்ம மேல வர்றதுக்கு பார்க்கணும். குழி தோண்டி கீழ இறங்கிட்டு நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் இது பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு செய்றேன் அப்படின்னு சொல்லி சொந்த காசுல சூனியம் வச்சுக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. சரிங்களா? ஆ நானே எடுத்துக்கிட்டேன்னா, இந்த வெப்சைட் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட காசு குடுத்து ஏமாந்த நாட்கள் எல்லாமே உண்டு. என்னுடைய நல்ல நண்பரே வந்து என்னைய ஏமாத்துனாங்க. பின்ன இன்னொரு ஆள் வந்து இன்னும் அழகா பாஷா பேஸ் பண்ணி ஏமாத்துனாங்க. அப்ப இதெல்லாம் புதுசா ஒண்ணு ட்ரை பண்ண போம்பொழுது, அத பத்தின முழு செய்தி, முழு புரிதல் இல்லாம, வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாரி எல்லாத்தையும் நல்லவனா நம்பிட்டு போறது அப்படிங்கிறது தவறு. என்னால அத வந்து ஓகே. சரி இப்படிதான் இந்த உலகம்னு என்னால புரிஞ்சுக்கிறது. அது வந்து நான் அத பாசிட்டிவா எடுத்ததுனால தட் இஸ் ஓகே. எனக்கு அது எந்த விதமான ஒரு ட்ராமா கிரியேட் ஆகல. நான் வந்து அத ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கல. பட் எல்லார்னாலயும் அப்படி இருக்க முடியாது. இல்லைங்களா? எல்லார்னாலயும் அந்த மாரி இருக்க முடியாது. ஸோ, அதாவது புதுசு புதுசா ட்ரை பண்றேன். வாழ்க்கையில சாதிச்சு காட்டுறேன். ஓகே. இமயமலையத்த ஏறலாம். ஆனா, அதற்குண்டான திறன், அதற்குண்டான ஒரு ஒரு சூழல் நாம ஏற்படுத்திக்கிட்டோமா? அதற்குண்டான பயிற்சியில் நம்ம இருக்கமான்னு கேட்டா, நெறைய பேர் அது 99% இல்ல. ஆர்வமும், ஊக்கம் மட்டும் தான் இருக்கு. அதற்குண்டான திறனை நாம் வளர்த்துக்கிட்டோமா, அறிவ வளர்த்துக்கிட்டோமான்னா நெறைய பேர் இருக்கிறதில்ல. அதனால தான் எல்லாருமே தோத்து போறதுக்கு உண்டான சூழலுக்கு போய் நின்றுது. அந்த 1% மட்டும் ஜெயிக்கிறான்னு பேசுறதுக்கு உண்டான காரணம், அவன் திறமைய வளர்த்தியிருப்பான், அறிவ வளர்த்தியிருப்பான். ஸோ, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே தேவையற்ற விஷயங்கள நம்ம தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே, சுமந்துக்கிட்டே இருக்கிறனால தான், நம்ம வந்து எப்பவுமே என்ன ரொம்ப டயர்டா இருக்குண்ணா, அந்த ஒரு 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 மூச்சு விட முடியாத ஒரு சூழல்ல என் வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள். அது என்ன மனதளவுல பாதிக்கும், உடல் அளவுல பாதிக்கும். இதுல இருந்தெல்லாம் வெளிய வரணும்னா, முதல்ல நான் என்ன பண்ணுனேன்? நான் என்ன காரண காரியத்தினால நான் இப்படி ஒரு சூழல்ல நான் இருக்கேன்னு முதல்ல நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் மாற்றம் என்னங்கிறதுக்கு உண்டான அடுத்த கேள்விய நம்ம கேட்க ஆரம்பிப்போம். இல்லன்னா நம்ம கடைசி வரைக்கும் புலம்பிட்டே தான் இருப்போம். புலம்புறதுனால ஒரு பயனும் கிடையாது. கடைசிக்கு வீட்டுக்காரம்மானாலும் சரி, வீட்டுக்காரரானாலும் சரி நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் பதில் சொல்லணும். அப்படித்தான் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கும்." அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்போ முதல்ல மாற்றத்தை நாம் கொண்டு வரணும்னா, முதல்ல நான் இருக்கக்கூடிய சூழல நான் ஒப்புக்கொள்ளணும். நான் ஏன் இந்த சூழல்ல இருக்கேங்கிறத நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, நான் கொண்டு வந்து என்னைய சரியான அந்த ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்தி இதற்கப்புறம் நான் எப்படி மாறணுங்கிறதையும் நான் யோசிக்கணும். நான் ஏன் இப்படி வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் திருப்பும் எப்படி மாறணுங்கிறது எனக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அவ்வளோதான். செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம ஆத்ம விசாரணைன்னு சொல்றோம்ல, செல்ஃப் என்குயரி அத பண்ணுனா, இதுக்கு உண்டான தெளிவான ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்கும். நோ மோர் ஓவர்வெல்மிங் ஃபீலிங்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் ஆர் எமோஷன்ஸ் அந்த டிராமா கிரியேட்டிங், சீன் கிரியேட்டிங் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. தெளிவான மனிதராக நீங்க இருப்பீங்க. அதற்கப்புறம் தான் உங்களுடைய லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். எஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திக்கலாம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.